10:05 ஆகட்டுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா some students will come late. ஸோ நீங்கள் இதுவரை படித்ததில் ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? இப்போவே நீங்கள் ஏதோ 1-2 கேள்வி ஆன் யுவர் ஓன் போட்டு பாடுங்க. உங்கள் புக்கில் 1 மார்க் கேள்வியில் பின்னாடி இருக்கும், புக் பேக் கொஷின்ஸா, அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் வந்து இங்கே வந்து நீங்கள் மேடத்துக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ கேட்கலாம். நீங்கள் குரூப்பில் போடலாம். அதே மாதிரி 7th புக்கு நீங்கள் எல்லாம் படிக்கணும். 7th புக்கை வந்து 7th புக்கெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேத்ஸும் சயின்ஸு, பர்டிகுலர் சோஷியல் சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அது வந்து எல்லாம் மனப்பாடம் பண்ணுற ஒரு விஷயங்கள், அது மறந்துடும். இதாவது கான்செப்ட்ஸ் எல்லாம் மறக்காது. பட் சோஷியல் சயின்ஸில் இயரு, நேமு, அதனால் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் யூ மஸ்ட் ரீட். ஒரு அடையாவது ரீட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் போன வருஷம் படிச்சதையே மனசில் வச்சுக்கிறேன், அதை வச்சு எழுதுறேன்னா ஜெயிக்க முடியாது. இப்போவே எழுதி வச்சுங்க, நீங்கள் பரிசு எழுத போக வேண்டியதில்லை. 7th சோஷியல் சயின்ஸ் புக்கு படிக்காதவங்க பரிசுக்கே போகாதீங்க, எப்படி நீங்கள் தோல்வி தான். ஐம் சாரி டு சே திஸ் இஸ் த ஃபேக்ட். பிகாஸ் நான் எப்படி எத்தனை வருஷம் பார்த்துருக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் பார்த்துட்டேன் இந்த NMS கேள்விகள்லாம். ஸோ அந்த NMSல யார் ஜெயிக்கிறான்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கை அவன் எடுத்து வாசிச்சிருக்கணும். நம்ம இங்கே பண்ண முடியாது. சோஷியல் சயின்ஸில் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை. அது நீங்களே அப்படியே கதை மாதிரி படிக்கிறது தான். இங்கே வந்து சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். சோஷியல் சயின்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆன் யுவர் ஓன் பை 7th ஸ்டாண்டர்ட் புக்கு. 8th ஸ்டாண்டர்ட் கூட கால் ஆண்டு முடியாதான் வரும். ஆனால் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபுல் புக் வரும். யாரெல்லாம் படிக்கணும்? என்ன இவர் ராகுல் படிக்கிறீங்களா? படிக்கலன்னா இப்போவே எடுத்து படிங்க. இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக் யாராவது படிக்கலைன்னா, இதுவரையில் ஆரம்பிக்கலைன்னா இப்போ இருந்து எடுத்து ஆரம்பிங்க. பர்டிகுலர் சோஷியல் சயின்ஸை கண்டிப்பாக படிக்கணும். மற்ற ரெண்டும் படிக்கணும், பட் சோஷியல் சயின்ஸ் மஸ்ட். சொல்லுங்க மேடம். நானே 7th ஸ்டாண்டர்ட் புக் தான் சார் மெயினாக இது பண்ணுறேன். அந்த காலத்தில் நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், நீ ஒரு பரீட்சையில் நீ ஜெயிக்கணும்னா, அவர் சொல்கிற இது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 8ஆம் வகுப்பில் ஒரு பரீட்சை வைக்கிறான், ஏதோ போட்டித் தேர்வு வைக்கணும்னா 9ஆம் புக்கை படிச்சுட்டு போகணும் அப்படிம்பார். அப்போ என்ன ஆச்சு? அதுக்கும் மீறி படிச்சுட்டு போனால் தான் நீ ஜெயிக்க முடியும். அண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈவன் டுடே. இன்ஃபேக்ட் நான் எழுதின அத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் ஜெயிச்சிருக்கேன். என்ன ரீசன்னு பார்த்தா ஒன்றும் அறிவாளியெல்லாம் கிடையாது, ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் புக் படிச்சிருப்பேன். திஸ் வாஸ் ஒரு டெக்னிக் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் அவர். அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். 9th 10th எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிட்டே வந்ததுனால இது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ மிஸ்டர் ராகுல் இருக்காரா? ராகுல், I wanted to tell you one information. For my studies, my father did not spend even single rupee. For all of you, I am telling you, எங்கள் அப்பா வந்து என்னோட படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ணல. Because I used to get lot of scholarships from government. ப்ரைவேட் யாரும் கொடுக்கல, கவர்மெண்ட்லேருந்து வந்தது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக இதை ஆரம்பித்தேன் நான். நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் வரலாம். இன்ஃபேக்ட் நம்மகிட்டயே ஒரு குழந்தை 4 பரீட்சையும் பாஸ் பண்ணியிருக்கு. NMMS, ட்ரஸ்ட்டு, TNCM, தமிழ் இலக்கிய திருநாய்வு 4ம் பாஸ் பண்ண ஒரு குழந்தை இருக்குது. 3 பாஸ் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ 4ம் பாஸ் பண்ண 1.25 லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. 1.25 லட்ச ரூபாய்க்கு செலவுக்கு வேலையே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு. சொல்லுங்க. ஸோ ராகுல், நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஓகே, யூ ஷுட் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அது கிளியர் பண்ண, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வசதியை, ஒரு சக்தியை வளர்த்துக்கணும் நீங்கள். சரியா? ஓகே சரி மேடம், போகட்டும். வீடியோ ஆஃப் பண்ணிக்கப்பா. எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிக்க. சத்யபிரியா, ஆடியோ ஆஃப் பண்ணிக்கணும். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க, இல்லைன்னா எக்கோ வரும். துர்காதேவி, மைக் ஆஃப் பண்ணிக்கணும். தனஸ்ரீ, அதான் இங்க என்ன போட்டிருக்க அதான் சொல்ல முடியும். ஆஃப் பண்ணுங்க. இங்க இந்த கூகுள் ஐடி வந்து துர்காதேவின்னு போட்டிருக்கு. உங்க பேர்ல ஞாபகம் வைக்க முடியாது. சரியா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், கிளாஸ் போலாமா? எஸ் மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஓகே, ஹெல்த்தியா இருக்கீங்களா? எஸ் மேம். எனர்ஜியா இருக்கீங்களா? எனர்ஜி ஃபுல்லா இருக்கீங்களா இப்ப படிக்கிறதுக்கு? எஸ் மேம்.
என்ன lesson அப்படின்னா தெரியுதா screen தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? Yes, ma'am. Yes. என்ன lesson? கேக்கலையா? என்ன லெசன் பார்க்க போறோம்? தெரியுதா இல்லையா? Reading, ma'am. Health and hygienic. Health and hygiene. ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக். சரி, ஹெல்த்னா என்ன? ஹெல்த்னா என்னப்பா? ஆரோக்கியம். ஆரோக்கியமா இருக்கிறது, டிசீஸும் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? ஓகே. ஹைஜீன்னா என்னது? சுகாதாரம். நம்ம ஹைஜீன்னா என்னது? சுகாதாரமா இருக்குது. ஓகேவா? இப்ப எல்லாருமே இங்கிலீஷ் தானே? Yes, ma'am. No, ma'am. எத்தனை பேர் தமிழ் மீடியம் இருக்கா? நான் தமிழ் மீடியம் மேம். ஓகே, நான் சொல்றேன். நான் புக் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமே இருக்கு. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம்னால நான் இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சிருக்கேன். தேவையில்லாம முன்னாடி எல்லாம் கத்துவ, இப்ப பேச மாட்டேங்கிறீங்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைஜீன் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மேம். ஓகே, ஹைஜீன்னா என்னது? சுகாதாரமா இருக்கு. எப்படி? Hygiene refers to the good habits and their practices to prevent disease, health, especially through consumption of drinking water and proper disposal of sewage. அப்ப என்ன சொல்றேன்னா, hygiene னா good habits, நல்ல பழக்கங்கள். நல்ல பழக்கம், குட் ஹேபிட்ஸ் இருக்கு. நல்ல பழக்கங்கள் டெய்லி பிராக்டிஸ் பண்ண. நல்ல பழக்கங்கள்லாம் என்னென்ன? காலையில எக்ஸர்சைஸ், காலையில தூங்குறது, காஃபி குடிக்கிறது, எக்ஸர்சைஸ் பண்றது, குடிக்காம ஸ்கூலுக்கு போறது, என்னது அதெல்லாம் பேட் ஹேபிட். ஓகேவா? குட் ஹேபிட்ஸ்னா என்னென்ன பண்ணணும்? எக்ஸர்சைஸ் பண்ணணும். மார்னிங் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா have to wake up before 4 o'clock. எத்தனை மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும்? 4 o'clock முன்னாடி. 4 o'clock முன்னாடி எந்திரிச்சு நீ ஒண்ணும் பண்ண போறது இல்ல. You have to wake up before 5 o'clock. 5:30 அந்த மாதிரி எந்திரிக்கலாம். 5:30 அது மாதிரி கண்டிப்பா எந்திரிக்கலாம். சரியா? பிரஷ் பண்ணணும், நல்லா பிரஷ் பண்ணணும், நல்லா குளிக்கணும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா சாமி கும்பிடணும். சரியா? சாப்பிடணும். என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் சாப்பிடணும்? ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை நல்லா சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ணணும்? சாப்பாடு ஹெல்த்தி சாப்பிடணும். ஹெல்த்தியான. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். எல்லாருமே பிரேக் ஆகுதாப்பா? எஸ் மேம். எனக்கு உன்னோட கிளியரா இருக்கு. எனக்கு டவர் ஃபுல்லா இருக்கு. யாரோ உள்ள மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க மேம். பண்ணி வச்சிருக்கீங்க மட்டும் ஆன் ஆஃப்
பண்ணுங்க. யாரோ உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது. ஓகே, இது மாதிரி நம்ம எல்லாமே குட் ஹேபிட் இருக்கணும். அதே நேரத்துல என்ன பண்ணணும், நம்மளை சுத்தியும் எல்லா இடத்தையுமே சுத்தமா வச்சுக்கணும். ஓகேவா? குட் ஹேபிட்ல அதுவும் வரும். நம்ம இருக்கிற இடத்த என்ன பண்ணிக்கணும், கிளீனா வச்சுக்கணும். அம்மா தான் வீட்டெல்லாம் கிளீனா வச்சுக்கணும், அப்பா தான் செய்யணும்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டுல இருக்கிறது, தூங்கி எந்திரிச்சா பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது, நம்ம படுத்த ரூமை கிளீன் பண்றது, நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே லஞ்ச் பேக்ல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து அம்மாவுக்கு சிங்க்ல திறந்து கொடுத்து போட்டு வைக்கிறது, வாட்டர் கேன் எல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு வச்சிடணும், டவல் எல்லாம் துவைக்க போடணும். அதே மாதிரி நீ யூனிஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணினா கரெக்டா வாஷிங் மிஷின்லயே அம்மா எங்க துவைக்க துணி எல்லாம் போடுவாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தானே. அம்மா இததான் செய்ய சொல்லுவாங்க இல்லையா? உன்னைய போய் யாராவது இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சம அப்படின்னு சொல்லுவாங்களா, குக் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன மாதிரி வேலைகள் செய்ய முடியுமோ அததான் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வேலைகளை கரெக்டா செய்யணும். நம்ம யாரும் சொல்லாம பிரஷ் பண்ணணும், யாரும் சொல்லாம எந்திரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து எழுப்பி விடணும்னு இல்ல, நம்மளே கரெக்டா அலாரம் வச்சு இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும்னு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு டக்குன்னு பல்லு விளக்கணும். நம்மளா ஒரு ப்ராப்பரா ஒரு டைம் டேபிள் மாதிரி போடணும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், இத்தனை மணில இருந்து நம்ம காலையில 1 hour படிக்கணும், 1 hour 2 hour படிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் ஸ்கூல் வந்து 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்னாதான் 9:15 9:30 ஆகும். 9:15 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பனா நீ நான் சூப்பரா 6 to 8 எல்லாம் படிக்கலாம். படிக்கலாமா படிக்க கூடாதா? அப்படி சீக்கிரம் எந்திரிச்சு உன்னோட வேலைகள் எதுவுமே அம்மா சொல்ல, டேய் பல்லு விளக்குடா, டேய் குளிடா, டேய் நல்லா அழுகு தேய்ச்சி குளிடா, சீக்கிரம் எந்திரிடா, அங்கே உட்காராதடா, அப்படியே யாருமே நம்மள எதுவுமே சொல்லாதபடி நம்ம நடந்துக்கணும். அதுதான் குட் ஹேபிட். புரியுதா? புரியுதா? இதெல்லாம் தான் ஹைஜீன். ஹைஜீன்னா நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்தையும் என்ன பண்ணணும், நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள்னால சுத்தமா வச்சுக்கிறது தான் ஹைஜீன். அடுத்து பர்சனல் ஹைஜீன்னா என்னது? Personal hygiene is defined as the branch of health which is concerned with the individual's adjustment to the physiological needs of body and mind for the attainment of the maximum level of health. It also refers to the cleaning and grooming of the body. Personal hygiene நம்மளை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கணும், நம்ம உடம்ப. புரியுதா? பர்சனல் ஹைஜீன்னா என்னது? நம்ம உடம்ப நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கணும். இப்ப பாரு, இவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பிரஷ் பண்றாங்க அட்லீஸ்ட் ட்வைஸ் a day. ட்வைஸ் a dayனா மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு தடவை பல்லு விளக்கிட்டு ஒரு தடவை. அதே மாதிரி பிஃபோர் கோயிங் டு பெட் we have to brush our teeth. எதனால அப்படி சொல்றோம்? நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டதெல்லாம் பல்லுல ஒட்டி இருக்கும். நம்ம என்ன ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறோமா? கொப்பளிக்கணும், ஆனா நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு தடவை பிரஷ் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் கோயிங் டு பெட் we have to brush our teeth another one time. ஓகேவா? அப்படி நம்ம பிரஷ் பண்றப்ப என்ன ஆகும், நம்ம பல்லுல எந்த கிருமியுமே இருக்காது, சுத்தமா இருக்கும். நீ மார்னிங் எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பிரஷ் பண்ணா உன்னோட பல்லு எப்படி இருக்கும், எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பூச்சி பல்லு வராது, சொத்தை ஆகாது, இந்த ஒரு பல்லெல்லாம் உடைஞ்சு கொட்டாது இல்லையா? ரொம்ப நாள் நீ தாத்தா வாணினா கூட, தாத்தா பாட்டியானா கூட உன்னோட பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா கடிச்சு எல்லாமே சாப்பிடலாம். ஓகேவா? எஸ் மேம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஷவர் டெய்லி. ஷவர் டெய்லினா டெய்லியுமே குளிக்கணும்.
குழந்தைங்களுக்கு என்ன பண்ண பிடிக்காது, குளிக்கிறதுனா பிடிக்காது. அம்மா காலையில எந்திரிச்சு குளிடா 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 குளிடான்னு போராடணும் இல்லையா? நோ மிஸ், நாங்களே குளிச்சிருவோம். வெரி குட். நானே டெய்லி என்ன பண்ணிருக்கோம், குளிக்கணும்னு தண்ணியை ஊத்திட்டு நல்லா தேய்ச்சு அழுக்கெல்லாம் தேய்ச்சு நல்லா சுத்தமா குளிச்சிடணும். அடுத்து ஹேர் ரெகுலர்லி, நம்மளோட முடியை என்ன பண்ணணும், வீக்லி 2 டைம்ஸ் குளிக்கணும். தலைமுடியையும் நல்லா சுத்தமா வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபேஸையும் ஹேண்ட்ஸையும் என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும். வாஷ் வந்து அடிக்கடி இங்க கைய வைப்போம், சவத்துல கை வைப்போம், ஏதாவது போற வர இடத்துல அங்கங்க கையெல்லாம் அதுலதான் நம்ம கிருமி எல்லாம் ஒட்டிக்கும். நம்ம அதை எடுத்து அப்படியே இந்த கழுவாம எதையாவது எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும், ஃபுல்லா நம்ம வாய் ஃபுட்டோட சேர்ந்து போயிடும். அதனாலதான் என்ன வரும், ஸ்டொமக் பெயின் வரும், வாமிட் வரும். அந்த கிருமி எல்லாம் உள்ள போனாதான் வாமிட் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபுட் கவர்டு வித் லிட், நம்ம எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது எப்படி இருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் கேக்குதாப்பா, எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது க்ளோஸா இருக்கா, ரோட்ல எல்லாம் சில ஃபுட் எல்லாம் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லா சூப்பரா யம்மியா இருக்கும், ஆனா ஓபன்ல இருக்கு, சாப்பிடலாமா? நோ மேம், சாப்பிடக்கூடாது. வீட்டுல அம்மா ஹெல்த்தியா செஞ்சு தருது. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சில கடையில எல்லாம் அழகா நெட் மாதிரி போட்டு ஒரு கொடை மாதிரி போட்டு கவுத்து மூடி எல்லாம் வச்சிருப்பாங்க, அது மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். ஓப்பனா சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கொசு எல்லாம் வேற எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அது மேல வந்து உட்காரும். அப்ப அந்த கிருமி எல்லாம் அந்த கால்ல ஒட்டி இருக்கிறது ஃபுல்லா அந்த ஃபுட்ல போய் ஒட்டிடும். அதை வாங்கி நம்ம சாப்பிடுறப்பதான் நமக்கு என்ன ஆகும், உடம்பு டிசீஸ் ஏதாவது ஒண்ணு வரும். சோ அதையும் பார்க்கணும். அடுத்து வாஷிங் கிளாத்ஸ் அண்ட் கிளீன் யூனிஃபார்ம்ஸ், நம்ம போற ட்ரெஸ் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும். டெய்லியும் வாஷ் பண்ணி அழுக்கு ட்ரெஸ் போடாம என்ன பண்ணணும், ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் நீட்டா வாஷ் பண்ணி, என்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நம்ம அம்மாவெல்லாம் எதிர்பார்க்க வேணாம், டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு பக்கெட்ல போட்டு சோப்பு தூள் போட்டாலும் ஓகேதான், இல்லாட்டி என்ன பண்ணலாம், சும்மா கூட அலசி ஃபர்ஸ்ட் போட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் கூட அம்மா துவைச்சு தர முடியல அப்படின்னு நான் சொல்றேன், நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான், நல்லா வாஷ் பண்ணி போட்டுடலாம். நம்ம புரட்டி எடுக்கிறோம், உருள்றோம், அது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கு, அதையும் ஓகே. இப்ப இது எல்லாம் என்னது, பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன்ல என்னென்ன இருக்கு, ஒரு நாளைக்கு 2 times என்ன பண்ணணும், பிரஷ் பண்ணணும். பிரஷ் யுவர் டீத் அட்லீஸ்ட் shower daily, hair regularly, wash face and hands regularly, food covered with, eat food covered with lid. லிட்னா என்னது, மூடி இருக்கிறது. அடுத்து வாஷிங் கிளாத்ஸ் அண்ட் கிளீன் யூனிஃபார்ம், நம்மளோட ட்ரெஸ்ஸ சுத்தமா வச்சுக்கணும். அடுத்து பாரு, cold and flu are some of the common communicable disease. communicable disease அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சரி,
கிளாஸ்ல ஒருத்தனுக்கு தான் நல்லா சளி பிடிச்சிருக்கும், ஃபீவர் இருக்கும். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், வரிசையா ஒவ்வொருத்தனுக்கா அது எதனால வந்து நம்மளோட என்ன பண்ணுவான், அந்த சளி பிடிச்ச பையன் ஒரு கிளாத் வச்சுதான் தும்மணும் இல்லையா? எஸ் மேம். அவங்க என்ன பண்ணுவான், பப்ளிக்கா ஹச்சுன்னு தும்முவான், இருமுவான், கை வைக்காம இருமுறது தும்முறது. அப்ப அது என்ன ஆகும், அந்த பாக்டீரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த வைரஸ் பரவும். அப்ப யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிடும், டக்குன்னு அந்த பாக்டீரியா போய் அஃபெக்ட் ஆயிரும். அஃபெக்ட் ஆனா அந்த கிளாஸ்ல இருக்க திடீர்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒவ்வொருத்தனா வரிசையா ஃபீவர் 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 கோல்டுன்னு அப்படி என்ன பண்ணுவான், லீவ் போடுவாங்களா போட மாட்டாங்களா? உங்க கிளாஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கா? அதுக்கு பேரு தான் கம்யூனிகபிள் டிசீஸ். அந்த மாதிரி மூக்குல சளியோட மூக்குல கை வச்சுட்டு அப்படியே நம்ம மேல தொடுறது வைக்கிறது, சுத்தம் இல்லாம இருந்து அந்த மாதிரி சளியை தொட்டுட்டு பண்ணா அதுவும் ஸ்ப்ரெட் ஆகும். சோ ஒருத்தவங்க டென்னு மத்தவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவுதுன்னா அதுக்கு பேரு தான் என்னது, கம்யூனிகபிள் டிசீஸ். Okay. They are caused not ma'am voice வந்து break down ஆகுது ma'am. Not only by bacteria but also by virus. இந்த டிசீஸ்லாம் எதனால வருது, வெறும் பாக்டீரியா. புக் தெரியுதாமா? எஸ் மேம். புக் தெரியுதா, கேட்டா இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மேம். யாரும் செண்பக ஐடி மேம் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கடா. இப்ப இந்த இதெல்லாம் எதனால வருது, கோல்டு ஃப்ளூலாம் எதனால வருது, பாக்டீரியா ஆர் வைரஸ் இதனாலதான் வரும். ஓகேவா? You may have running nose. Running nose na என்னது, மூக்குல இருந்து தண்ணியா வர்றது. Running nose, cough, sore throat அப்படின்னா என்ன, வலியா இருக்கிறது. And sometimes fever or pain in the joint அப்படின்னா மூட்டெல்லாம் வலிக்கும், அப்படியே கை கால் மூட்டெல்லாம் என்ன பண்ணும், செம்மையா வலிக்கும். For some this condition may also lead mild diarrhea. அப்படியே என்ன பண்ணும், நமக்கு லூஸ் மோஷன் மாதிரி டயரியா மாதிரியும் போகும். ஓகேவா? இதெல்லாம் எதனால வருது, நம்மளோட பர்சனல் ஹைஜீன் இல்லாதனாலதான் வருது. சரியா? அந்த கிளாஸ்ல ஒரு பையன் அவன் அழகா ப்ராப்பரா கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி தும்மி இருந்தாலோ இல்ல உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல இருந்திருந்தோம், அவன் வந்து பப்ளிக்கா அந்த கிளாஸ் என்ன பண்ணிடுறான், எல்லாருக்கும் முன்னாடி பண்ண அந்த ஹைஜீன் கம்மியா இருக்கிறதுனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆள் அந்த மாதிரி பப்ளிக்கா இருக்கிறது தும்முறதுனால பையனோ பொண்ணோ அது பண்றதுனால கிளாஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி கோல்டு அது இதுன்னு ஃபீவர் எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள யாருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப கோல்டோ ஃபீவர் அப்படி இருந்தா ஒண்ணு ஸ்கூலுக்கே போக கூடாது, இல்லைன்னாலும் மெடிசின் எடுத்து கையில பண்றப்பயோ நம்ம என்ன பண்ணணும், மூக்குல அப்படியே வச்சுட்டு தான் ஸ்னீஸ் பண்ணணும், காஃப் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஓகே மேம். இப்ப அடுத்து பாரு, கம்யூனிட்டி ஹைஜீன். கம்யூனிட்டி ஹைஜீன்னா என்னது, நம்ம
எல்லாருமே சுத்தமா இருக்கிறது. ஓகேவா? யார் சவுண்ட் கேக்குது? மியூட் பண்ணு. A community is formed by a group of people living together in a particular area. இப்ப அபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, காலனி, அபார்ட்மெண்ட், அததான் என்னன்னு சொல்றோம்? கம்யூனிட்டி. ஒரு 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 குறிப்பிட்ட பேரு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது. புரியுதா? சில பேர் என்ன பண்ணுவோம், தனித்தனி வீடுகள்ல இருப்போம். ஆனா சென்னை மாதிரி சிட்டி அபார்ட்மெண்ட் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறவங்க? கம்யூனிட்டி. அத வந்து கம்யூனிட்டியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி ஹைஜீனா இருக்கிறது? If the people in a community wish to lead a healthy life, they should maintain basic community hygiene. It can be done by adopting the following measures. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அவங்க சில இதெல்லாம் என்ன பண்ணணும்? ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். என்னென்ன பண்ணணும் தெரியுதா? The surrounding should be kept clean. எப்படி இருக்கணும்? நம்ம இருக்கிற ஏரியால, நம்ம இந்த வீடுகள்லாம் இருக்கிற ஏரியா சுத்தி நம்ம போய் எதிர்த்த வீட்டு பக்கத்துல போய் குப்பை கொட்டுறது, நம்ம வீட்டு சாக்கடையெல்லாம் ரோட்ல விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்குதா இல்லையா? கேக்குதாப்பா? எஸ் மேம், கேக்குது மிஸ். ஒன் மினிட் பா, போன்ல ஹேங் ஆகுது. The surrounding should be kept clean. அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த கண்டிப்பா சுத்தமா வச்சுக்கணும். Drain should be covered properly. Drainsனா என்னது? சாக்கடை எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் பண்ணி தான் அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் ஓப்பன்ல போற மாதிரி இருக்கக்கூடாது. Used water from houses should not be left out into open drains or open areas. நம்ம குளிச்ச தண்ணி, பாத்திரம் கழுவுன தண்ணி, எல்லா தண்ணியும் என்ன பண்ணக்கூடாது? ஓப்பன் ஏரியால விடக்கூடாது. இப்படிலாம் இருந்தாதான் ஒரு கம்யூனிட்டி வந்து இருக்கிற கம்யூனிட்டியா இருக்கிற இடம் வந்து ஹைஜீனா இருக்கும். அடுத்து இத பாரு. Do you know dengue is spread by mosquitoes of Aedes aegypti caused by Den12 virus. இது வந்து क्वेश्चन கேட்பாங்க. சரியா? டெங்கு வந்து என்ன மாதிரி வைரஸ்னால வருது தெரியுதா? நான் சொல்றது கேக்குதா? ஆன்சர் பண்ண, ரிப்ளை பண்ணுங்க. என்ன டெங்கு? ஏடிஸ் ஏகிப்தி by N12 virus. ஓகேவா? DEN belonging to flavi virus. அந்த வைரஸ்க்கு பேர் என்ன? flavi virus. It decreases the counting of the blood platelets of human blood and it has a maximum flight range of 50 to 100 meters in and around the places.
கொஞ்சம் இருப்பா, போன் ஹேங் ஆகுது. இது என்ன பண்ணுதா, இந்த கொசு கடிச்சா நமக்கு என்ன ஆயிடும்? Decreases the counting of the blood platelets of human blood and it has a maximum flight range. இது எவ்வளவு தூரம் பறக்குமா? 50 to 100 meters in and around the places. எவ்வளவு தூரம் பறக்கும் இந்த கொசு? 50 to 100 ஓகேவா? வச்சிருக்கியா? இது என்ன வைரஸ்? டெங்கு எந்த வைரஸ் பரவுது எல்லாம்? நோட் பண்ணிட்டியா? Yes, ma'am. ஓகே, பார்த்து பாரு. The domestic waste should be segregated and properly disposed of safely in separate dustbins and provided by the government. காலையில இப்ப குப்பை வண்டி எல்லாம் சவுண்ட் பாட்டு பாடிக்கிட்டே வருதுல்ல, வருதா உங்க ஏரியாக்கெல்லாம்? Yes, ma'am. அவங்க கலர் கலரா வச்சிருப்பாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் ஒரு இதுல போட்டு வைக்கணும். நம்ம வீட்டுல இருந்து கொட்டுறப்பே எல்லாத்தையும் கொண்டு போய் ரோட்ல கொட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி பண்ணாம என்ன பண்ணணும், அந்த வெஜிடபிள் வேஸ்ட் நம்ம டெய்லி காய்கறி சமைக்கிறதுக்கு நறுக்கிறது, பழம் சாப்பிட்டுட்டு தோல், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணலாம், தனியா ஒரு இதுல போடணும். பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எதுல பண்ணணும், அந்த ரெட் கலர் பக்கெட்ல தனித்தனியா பிரிச்சு செக்ரிகேட் பண்ணணும். எல்லா குப்பையும் ஒன்னா கொட்டி போய் கொட்டிடக்கூடாது. சரியா? Okay, ma'am. இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளோட கிளீனா வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்ப அடுத்து வந்து கேர் ஆஃப் பாடி. இரு, இந்த போனை ஆன் பண்ணிக்கிறேன், அடிக்கடி ஹேங் ஆகுது. இப்ப நம்மளோட பாடியில ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி நம்ம கிளீனா வச்சுக்கணும். Human body is a massive miracle. It consists of organ and systems which functions continuously. நம்ம பாடி எப்படி செயல்படுது அப்படிங்கறதே ஒரு பெரிய மிராக்கிள் தான். சரியா? யாராவது ஏதாவது சொல்றாங்களா, நீ இப்படி வேலை செய்ய அப்படி வேலை செய்யணும்? கரெக்டா நம்ம சாப்பிட்டோம்னா அது அந்த ஃபுட்டு உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எடுத்துட்டு வேஸ்ட் எல்லாம் கீழே வெளியில அதுவா வந்துடும். சரியா? தேவையான வாட்டர் நமக்கு வேணுங்கிறப்ப நமக்கு தாகம் அடிக்கும். நம்ம பாடிக்குள்ள அத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம பாடியே ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல என்னென்ன இருக்கு? the digestive system, circulatory system, muscular system or core system that should be synchronization and function well. இது எல்லாம் ஒன்னா சேரணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஹார்ட், எல்லா இடத்துக்கும் பிளட் போறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில போற வரைக்கும். அப்புறம் என்ன இருக்கு? ஸ்கெலிட்டன் சிஸ்டம்னா எலும்பு, நம்ம உடம்புல எத்தனை எலும்புகள் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்தது. சரியா? அடுத்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா தான் நம்ம இது கிட்னி எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம். இது மாதிரி ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேலையை செய்யறதுனால. நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு, மூளை எல்லாம் சேர்ந்தது. அப்ப ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டமா சேர்ந்து ஒரு பாடிய கரெக்டா கொண்டு வருது. இந்த வேலைகள்லாம் ஒழுங்கா செஞ்சு அந்த பாடிய நல்லா வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது டென்டல் கேர். டென்டல்னா என்னது? பல்லு. சரியா? நம்ம வயிற்றுல இருக்கிற பல்ல டென்டல் டாக்டர்னு சொல்லுவோம்ல, நம்ம எப்படி பாதுகாக்கிறது? டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் டாக்டர் என்னன்னு சொல்லுவாங்க?
டென்டல் டாக்டர். பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டென்டலா பார்க்க சரியா? டென்ட்னா பார்க்க போறோம்ல, டென்டல்னா பல் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? டென்டல் கேர் அப்படின்னா பல்ல எப்படி கேர் பண்ண போறோம். Oral hygiene is an important aspect of the personal health of the individual. Good oral hygiene implies sound teeth and healthy gums with. அதாவது நம்ம பல்ல தேய்ச்சோம்னா அப்படி சத்தம் வரணும். நம்ம நல்லா பல்லு விளக்கிட்டு கையை வச்சு அப்படி தேய்ச்சா கிழிச்சு சவுண்ட் வருமா வராதா? நீ அந்த மாதிரி செஞ்சு பார்த்திருக்கியா? நல்லா நம்ம பிரஷ் பண்ணிட்டு நம்ம வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு நம்ம பல்ல அப்படி தேய்ச்சோம்னா அப்படி சவுண்ட் வரணும். நீ செஞ்சு பார்த்திருக்கியா அந்த மாதிரி? எங்களுக்கெல்லாம் எங்க பெரியவங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி தேய்ச்சா அப்படி சவுண்ட் வரும், அப்பதான் நீ நல்லா பல்லு வந்து பலபலன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? செஞ்சு பார்த்தது இல்ல. நீ பிரஷ் பண்ணிட்டு அதோட விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் கை அந்த விரல் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு ஒரு தடவை நல்லா பிரஷ் பல்ல தேய்க்கணும். ஓகேவா? அப்ப தேய்ச்சி பாரு, நல்லா கிளீனா இருந்துச்சுன்னா உன் பல்லு சவுண்ட்னா வேற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்காது. இப்ப தரையே கிளீனா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தியா? அதே மாதிரிதான் பல்லும் அப்படி ஒரு மாதிரி சின்ன லைட்டா ஒரு சவுண்ட் கிச் கிச் அப்படி கேட்கும். ஓகே. அடுத்து, the physical act of chewing food promotes saliva and gastric secretion which help digestion. The act of chewing and tasting is called mastication. It gives pleasure and emotional satisfaction of eating food. Teeth is essential for good appearance and clear speech also. நம்ம மூஞ்சி அழகா இருக்கிறதுல மெயின் என்னது? நமக்கு பல்லு அழகா இருக்கணும். பல்லு இல்லைன்னா நம்ம அழகா இருப்போமா? நினைச்சு பாரு, பல்லு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? நல்லாவே இருக்க மாட்டோம். பல்லு நல்லா எடுப்பா அப்படி சிரிச்சாவே வரிசையா அழகா இருக்கும். அவங்க ஃபேஸே சூப்பரா இருக்கும். சில பேருக்கு குட்டி குட்டி பல்லா அழகா இருக்கும் இல்லையா? சில பேருக்கு இப்படி பார்த்தாவே சொத்த பல்லா தெரியும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடுற ஃபுட்ட நல்லா கடிச்சு உள்ள இறக்குனா மட்டும்தான் டைஜஷன் ஈஸியா ஆகும். அப்படியே நம்ம சாதம் இட்லி எது சாப்பிட்டாலும் முழுங்க கூடாது. என்ன பண்ணணும், நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அம்மா உன்னைய? ஏய் வேக வேகமா சாப்பிடாத, நல்லா பொறுமையா மென்னு சீவ் பண்றதுன்னா என்னது? நல்லா மென்னு சாப்பிடுறது. அப்ப பல்லுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? நமக்கு பல்லு ரொம்ப முக்கியம். நம்ம பல்லால அரைச்சு எப்படி சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தான் உடம்புல டைஜஷன்லாம் ஆகும். சலைவாவோட மிக்ஸ் பண்ணி உள்ள போய் நம்ம பாட்டுக்கு இட்லி கொடுத்தா அப்படியே முழுங்கிடுறது, எதுவா இருந்தாலும் அப்படியே முழுங்குறது. அது முழுங்கினாவே என்ன ஆகும், அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் உள்ள, இல்லையாப்பா? எஸ் மேம். அடுத்து பாரு, இந்த பல்லு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இது மாதிரி நமக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கா? Brushing 2 times a day will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. நம்ம என்ன பண்ணணும், சொல்லுப்பா. நம்ம என்ன சொல்லிருக்கோம், பல்லு எத்தனை தடவை பிரஷ் பண்ணணும்னு சொல்லிருக்கோம்? 2 times. அப்படி 2 times பல்லு விளக்குனாவே என்ன இருக்காதா, பல்ல எந்த ஒரு பற்காரை பல்லு கரையா இருக்கிறது என்ன இருக்காது பல்லுல. பார்க்கவே ஒயிட்டா இருக்கணும், பல்லு சூப்பரா இருக்கும். சரியா? சில பேருக்கு பல்லு விளக்கும் போதே ரத்தம் வரும் தெரியுமா? எனக்கு வந்திருக்கு. அது எதனால வருதுன்னு தெரியுமா? நமக்கு விட்டமின் சி கம்மியா இருக்கு.
கம்மியா இருக்கு. விட்டமின் சி கம்மியா இருந்தா பல்லுல இருந்து ரத்தம் வரும். பிரஷ் பல்லுல ரத்தம் வரும். எனக்கும் வரும். அப்ப அதெல்லாம் நம்ம சத்தா நல்லா அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும், சாப்பிடணும். என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பாரு. Failure to have a oral hygiene results in disease affecting the teeth. Some of the disease affecting the teeth and the gums, their causative agents and remedial measures are given below in the table. இந்த இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, தெரியுதா? என்னென்ன டிசீஸ் வருதா? ப்ளீடிங் கம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? ப்ளீடிங் கம்ஸ். அப்படின்னா நம்ம எளிர்ல வந்து ரத்தம் வர்றது, பல்லு விளக்கும் போது எளிர்லையும் பல்லுலையும் ரத்தம் வர்றது. அடுத்து டூத் டிகே அப்படின்னா பற்சிதை, என்ன இருக்குது, நொறுங்கி கொட்டுறது, அப்படியே பாதியா தானாவே உடைஞ்சு கொட்டும், அதான் பற்சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பீரியடானிட்டி அப்படின்னா புறத்திசு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது எதனால? இப்ப பாரு, ப்ளீடிங் கம்ஸ் எதனால வருது? விட்டமின் சி டிஃபிஷியன்சி. நமக்கு வந்து விட்டமின் சி சத்து குறைவுனால வர்றது. டூத் டிகே எதனால வருது? பாக்டீரியா இன் டீத். நம்ம ஒழுங்கா கிளீன் பண்ணாம பல்ல விளக்காம இருக்கிறதுனால என்ன பண்ணுது? பாக்டீரியா பல்லுலயே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பல்ல அப்படியே சிதைச்சிருது, அரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து இந்த பீரியோடான்டிட்டிஸ் எதனால வருது? டொபாக்கோ சீவிங். புகையில போடுவாங்க தெரியுமா? பொழுதன்னைக்கு புகையில போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க, அதனால வர்றதுதான். இது அதுவும் எதுல வருது? இந்த பல் ஈரல்ல தான் வரும். இது எதுன இந்த டிசீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வரும்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ப்ளீடிங் கம்ஸ்னா என்ன வரும்? ரத்தம் வரும். சரியா? விட்டமின் சி குறைபாடு நமக்கு இருக்கு. அப்ப அதனால என்ன விளைவு வரும்? ப்ளீடிங் ஆஃப் த கம்ஸ். அடுத்து பல்லு சிதைவாயிருச்சுன்னா என்னது? பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆசிட்ஸ். அந்த நம்ம பல்லுல இருக்கிற அந்த நம்ம ஒழுங்கா விளக்காம விட்டதுனால அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி பல்லெல்லாம் என்ன பண்ணிரும்? அரிக்க வச்சிரும். அடுத்து இந்த புகையில சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? ஈறுகளில் ஏற்படும் நோய். சிவியர் ஃபார்ம் ஆஃப் கம் டிசீஸ் ரைன் த போன்ஸ், கம்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸ். நம்ம புகையில சாப்பிட்டோம்னா ஈறுகள்ல வந்து அந்த பல்லீரல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றது, வீங்குறது, அதுல இருந்து சலம் வர்றது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எலும்புல ப்ராப்ளம் வர்றது, எல்லாத்துலயுமே நமது டிஷ்யூஸ்ல ப்ராப்ளம் வர்றது. இது எல்லாமே எதனால வர்றது? இந்த டொபாக்கோ சீவிங்னால வர்றது. இதுக்கு என்னென்ன ரெமீடியல் தீர்வு என்ன? ப்ளீடிங் கம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஈட்டிங் சிட்ரஸ் ஃபுட். சிட்ரஸ் ஃபுட்னா ஆரஞ்சு சாப்பிடலாம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன் ஜூஸ், அந்த மாதிரி எல்லாம் குடிச்சோம்னா என்ன பண்ணும்? இது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரஷிங் அண்ட் brushing and flossing the teeth can prevent decay. நம்ம என்ன பண்ணணும்? பல்ல நல்லா பிரஷ் பண்ணி flossing the teeth can prevent decay அப்படின்னா பல் சிதைவை வந்து தடுக்கும். சரியா? டெய்லி பிரஷ் பண்ணி நான் சொன்ன மாதிரி கையாலேயே ஒரு தடவை நல்லா அமைக்கி இப்படி தேய்ச்சின்னா அதுதான் ஃபிளாஷிங் அப்படின்னு சொல்றாங்க, ஃபிளாசிங்னு. அது பண்ணா பற்சிதைவை தடுக்கலாம். Chewing type of tobacco should be avoided. Eat a well-balanced diet. டொபாக்கோவெல்லாம் சாப்பிடாம நல்ல பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டாவே இந்த மாதிரி டிசீஸ் எதுவுமே வராது. சரியா? டென்டல் கேர் ஓகேவா? எல்லாரும் எதுவும் டவுட் இருக்கா இதுவரை பார்த்ததுல ஹைஜீன்ல? நோ மிஸ். நோ மேம். நல்லா புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். ஐ கேர். கண்ணை வந்து நம்ம எப்படி, கண்ணு நமக்கு முக்கியமா இல்லையாப்பா? முக்கியம் மேம். எவ்வளவு முக்கியம்? கண்ணு இருந்தாதான் நம்ம அந்த உலகத்தையே பார்க்க முடியும் இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். கண்ணை
நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஸ்கூல் விட்டு வந்தோடனேயே ட்ரெஸ்ஸை கலட்டுறோமோ இல்லையா, அம்மா போன் கொடு, அம்மா போனை கொடுங்க, நான் கேம் விளையாடணும், நான் போன் பார்க்கணும். இப்ப எல்லாரும் அப்படித்தானே இருக்கா. நாங்க படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு போனே இருக்காது, வீட்டுக்கு ஒரு போன் கூட இருக்காது. இப்ப வீட்டுல எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போன் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ற, கேம் விளையாடுற, அது விளையாடுறேன்னு பொழுதனைக்கும் போன் பாக்குற. போன் பார்த்தா என்ன ஆகும், கண்ணு பார்க்க முடியாது. கண்ணு பார்க்க முடியாது, கொஞ்ச நாள்ல கண்ணு கெட்டு போயிடும். சரியா மேம் கண்ணை விளையாட போன்னா தர மாட்டாங்க மேம். நல்ல பேரண்ட் இதான் இருக்கணும். Eyes are an important organs of our body. They are considered as windows to the world. நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும்னா, இப்ப நம்ம ஒரு வீடு இருக்கு, வீட்டுல ஜன்னலே இல்லாட்டி நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? வெளியில என்ன நடக்குதுன்னா அது மாதிரிதான் நம்ம பாடி எது, கண்ணு. சரியா? Eyesight is the most important sense. 80% of what we perceive comes through the sense of sight. நம்ம 80% நமக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம என்ன எல்லாத்தையும் தொட்டு உணர்ந்து நம்ம கண்ணால பார்த்தாதான் மேம் தெரியும். reduce the odds of blindness. ஒரு நிமிஷம். தெரியுதாப்பா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா மேம்? கிளியராவே தெரியல மேம். இப்போ எஸ் மேம். எஸ் மேம் தெரியுது மேம். இருக்கலாம், ஆனால் கிளியரா தெரியுது மேம். நாள் ஆக ஆக நம்மளோட கேர்லெஸ்னாலதான் நம்ம கண் பார்வை குறைபாடு ஏற்படுறது இல்லையா? அம்மா கேரட் கொடுத்தா எனக்கு பிடிக்காது, உருளைக்கிழங்கு வருங்க, காலிஃபிளவர் வருங்க, இது வாழைக்காய் வர, எல்லாமே ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். கேரட் கொடுத்தா சாப்பிடுறது இல்ல, கீரை கொடுத்தா சாப்பிடுறது இல்ல, ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், நல்லது எது கொடுத்தாலும் சாப்பிடுறது இல்ல. அப்ப என்ன ஆகும், கண் பார்வை கண்டிப்பா குறைபாடு இருக்கும். சரியா? நம்ம கண்ணு நல்லா தெரியணும்னா என்ன சாப்பிடணும், கேரட் நிறைய சாப்பிடணும். ஓகேவா? ஓகே மேம். இப்ப பாரு, disease affecting the eyes and the remedial measures are given. இப்ப எப்படி டென்டலுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இது வந்து ஐ கேருக்கு என்னென்ன டிசீஸ் வரும். நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சாயங்காலம் ஆனா கண்ணு தெரியாது மேம். மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேல சன் மறையிறப்ப என்ன ஆயிரும், அவங்களுக்கு கண்ணும் தெரியாது. மறுபடியும் விடிஞ்சோன்னா நல்லா கண்ணு தெரியும். ஓகேவா? அதுக்கு காசட்டிவ் ஏஜென்ட் என்னது, லேக் ஆஃப் விட்டமின் ஏ. நமக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறதுனால. டிசார்டர் ஆஃப் த செல்ஸ் இன் யுவர் ரெட்டினா, நம்ம கண்ணுல இருக்கிற ரெட்டினாங்கிறதுல இருக்கிற குறைபாடுனால நமக்கு அப்படி ஆகுது. அடுத்து இதனால என்ன நடக்கும், makes it hard to see well at night or in poor light. இதனால நமக்கு என்ன ஆகும், லைட் இல்லாத இடத்துலயோ நைட் டைம்லயோ நமக்கு சுத்தமா கண் பார்வைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு ரெமெடியல் என்ன பண்ணா அதை குறைச்சிக்கலாம். ஈட் ஃபுட் ரிச் இன் விட்டமின்ஸ் லைக் கேரட், பப்பாயா. பப்பாயாவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப பேருக்கு அதோட ஸ்மெல்லு பிடிக்காம பப்பாயா சாப்பிட மாட்டேன். நீ யாருக்கெல்லாம் பிடிக்கும் பப்பாயா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மேம் எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பப்பாயா பிடிக்கும். வெரி குட். அப்ப நல்லா நிறைய பப்பாயா சாப்பிடு, கேரட் சாப்பிட்டினாவே உனக்கு கண்ணு எப்படி இருக்கும், நல்லா தெரியும். அடுத்து செகண்ட் டிசீஸ் என்னது, கன்ஜெக்டிவ்ஸ், பிங்க் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க.
அது கண்ணு வந்து ஒரு மாதிரி செவந்த மாதிரியே இருக்கும் சில பேருக்கு, பாத்திருக்கியா? அந்த ஒயிட்டா இருக்கிற இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும்? கண்ணு லைட் பிங்க் கலர்ல அப்படியே லைட்டா ரெட் பிங்க் கலந்த மாதிரி இருக்கும் மேம். இது எப்ப வரும் நமக்கு? ஒன் ஆர் போத் ஐஸ் கேன் பி அஃபெக்டட். ஒரு கண்ணு இல்லாட்டி ரெண்டு கண்ணுமே நமக்கு அஃபெக்ட் ஆகும். பொதுவா எப்ப கண்ணு சிவக்கும்? highly contagious can be spread by contamination and sneezing. அப்படின்னா என்னது? ரொம்ப இருமி தும்மல் அதிகமா இருந்தா தானே நமக்கு கண்ணு சிவக்கும், பாத்திருக்கியா? அப்படியே ரொம்ப கோல்டா இருக்கிறப்ப தும்மிக்கிட்டே இருப்போம், அப்ப எப்படி இருக்கும் நம்ம கண்ணு? அப்படியே ரெட்டிஷா இருக்கும். அடுத்து ஆன்டிபயாட்டிக் ஐ டிராப்ஸ். நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை கண்டுக்காம விட்டுறக்கூடாது. நம்ம கண்ணுல என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஐ டிராப்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடணும். நம்மளா கடையில மெடிக்கல்ல போய் கண்ணுல ஊத்த ஒரு மருந்து கொடுங்கன்னு கேட்டு போட்டோம்னா கண்ணு இருக்கிறதும் கெட்டு போயிடும். ஓகேவா? நல்ல கண் டாக்டரா பார்த்து இந்த மாதிரி என் கண்ணு செவந்துகிட்டே இருக்கு, அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி கண் டாக்டர் பார்த்து நம்ம கண்ணை பார்த்துக்கணும். அடுத்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? வண்ண குருட்டு தன்மை. கலர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இது எதனால வர்றது? ஜெனட்டிக் கண்டிஷன். நம்மளோட தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ நம்மளோட பரம்பரையில யாருக்காவது இப்படி இருக்கும், அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால வர்றதுதான் இது. டிஃபிகல்டி இன் டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் கலர்ஸ். நமக்கு எந்த கலர்னு சரியாவே ஐடென்டிபிகேஷன் பண்ணவே முடியாது இந்த நோய் வந்துச்சுன்னா, இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா. Inability to see shades or tones of the same color. இப்ப நமக்கு எல்லாமே சிகப்பா தான் தெரியும், ஆனா அது ஆக்சுவலா ஆரஞ்சா இருக்கலாம், லைட் பிங்க் கலரா இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு கலரை டிஃபைன் பண்ணவே முடியாது. சரியா? அடுத்து there is no known cure for color blindness. Contact lenses and glasses with filters. நமக்கு இதுக்குன்னு ஒரு தனியா இதெல்லாம் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு என்ன பண்ண முடியும்? புதுசா ஏதாவது அவங்க வந்து கான்டாக்ட் லென்ஸ் மாதிரியோ ஃபில்டர் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாதான் இத சரி பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா இதுவரை? எனி டவுட்? ஓகே. என்ன மணி எத்தனை? ஹேர் இதையும் பாத்திரலாம். ஓகேவா? ஹேர் கேர். புக்கு கிளியரா தெரியுது இல்லப்பா உனக்கு? எஸ் மேம், கிளியரா தெரியுது. ஓகே. The condition of the hair reflects to some extent the nutritional status and the general health of the body. இப்ப ஒருத்தவங்க வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கிறத அவங்க முடிய வச்சே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சில பேருக்கு நல்ல முடி பிளாக்கா அடர்த்தியா நீளமா இருக்கும், சில பேருக்கு முடி ரொம்ப கொட்டி போய் 4 முடிதான் இருக்கும் இல்லையா? முடி சில பேருக்கு ஜென்ஸுக்குலாம் பெரியவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் முடியெல்லாம் கொட்டி இந்த பால் ஹெட்ன்னு சொல்லுவோம்ல, சொட்டையாகிறது. அதெல்லாம் எதனால? அவங்க ஏதோ ஒண்ணு முடிய வந்து கேர் பண்ணல, அதனால கேர் பண்ணாம விடுறதுனால வர்றதுதான். சரியா? thin sparse hairs and loss of hair indicates a poor nutritional status. செம்பட்ட முடியா இருக்கிறது. செம்பட்ட முடினா பிளாக்கா இருக்கணும். முடினா ஒரு மாதிரி மருதாணி போட்ட கலர்ல இருக்கிறது. அதெல்லாம் எதனால வர்றது? நம்ம வந்து ஹெல்த்தியா இல்ல, முடிய வந்து நல்லா இது பண்ணலங்கிறது தான் அதுக்கு காரணம். முடி தின்னா இருக்கிறது, அடர்த்தியா இல்லாம ரொம்ப முடி கொட்டி போய் கொஞ்சமா இருக்கிறது. அதெல்லாம் the deficiencies in diet, physical and mental illness of various kind may also lead to premature graying of hair.
என்ன சொல்லுவாங்க, முடி வந்து சீக்கிரம் நரைக்குதுனாவே நமக்கு வந்து சாப்பாடு சரியில்லை, மனசு நம்ம வந்து மென்டலி நம்ம வந்து ஹெல்த்தியா இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரொம்ப எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே முடி நரைக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரி ஹெல்த்தியா நம்ம சாப்பிடல, நம்ம சாப்பாடு சரியில்லைனாலே என்ன பண்ணும், சத்து கிடைக்கலன்னா முடி நரைக்கும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காவே முடி ரொம்ப ஏஜ் ஆனா கூட நரைக்காது. சில பேருக்கு ஜெனட்டிக்கா சீக்கிரமாவே 30 வயசுல கூட நரைக்கலாம் ஆரம்பிக்கும். ஆனா அப்படி எதுவுமே ஜெனட்டிக்கா பார்த்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவங்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடி நிறைய கிரே ஹேர் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஃபுட்டுனாலதான். புரியுதா? The hair follicles from which the hair grows produce oil which keeps hair smooth. நல்லா தலைக்கு எண்ணெய் வைக்கணும், நல்ல குவாலிட்டியான ஷாம்பு, சீயக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு நல்லா வாசமா இருக்கு அதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாம்புவையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, சீயக்காய் வாங்கி அதை ஊற வச்சு அரைச்சுதான் தலைக்கு போடுவாங்க. எஸ் மேம். இல்லையா? ஆனா சூப்பரா இருக்கும் முடி. யாருக்கு அப்ப வயசானவங்களா இருந்தா கூட பின்னாடி இருக்கும் முடி அம்மாக்களுக்கெல்லாம். இப்ப அப்படியா இருக்கு? யாருக்குமே முடியே இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, பியூட்டி பார்லர்ல போய் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கும் என்ன ஆயிருது, சின்ன வயசுல 25 வயசுலயே பால் ஹெட் வந்துருது. தலைய வந்து கேர் பண்ணாம பொழுதுனைக்கும் ஹெல்மெட் போட்டு சுத்துறது. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். என்ன பண்ணணும், வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ என்ன பண்ணணும், ஜென்ஸா இருந்தா வெனஸ்டேயும் சாட்டர்டேயும் கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே அந்த பாடி ஹீட்டு வந்து குறைஞ்சாவே முடி கொட்டாது. புரியுதா? அதே மாதிரி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே பாடியில இருக்கிற ஹீட் ஃபுல்லா நிறைய ப்ராப்ளம் வந்து குறையும், நம்மளோட டென்ஷன் குறையும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சரியா? உங்க வீட்டுல அம்மா குளிப்பாட்டி விடுவாங்க தானே? குளிப்பீங்களா குளிக்க மாட்டீங்களா? நல்லெண்ணெய்லாம் தேய்ச்சி எல்லாம் தீபாவளிக்கு தான் குளிப்பீங்களா எண்ணெய் தேய்ச்சு? பொங்கலுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டாங்களே, தீபாவளிக்கு தான் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. என்ன பண்ணணும், அதுக்கு மட்டும் நம்ம குளிக்க கூடாது. வீக்லி ட்வைஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நம்ம உடம்புல நிறைய டிசீஸ் வந்து என்ன பண்ணாது, வராது. ஓகேவா? நல்லா தலைக்கு குளிச்சுட்டு கிளீனா வச்சுக்கணும். தலையை அழுக்காவே வச்சுக்க கூடாது. நம்ம இப்ப ரோட்ல போறோம் வர்றோம், நம்ம பொல்யூஷன்னால நிறைய தூசி எல்லாம் இருக்கும்ல, அது ஃபுல்லா தலையில தானே இருக்கும். நம்ம அப்ப நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். சரியா? கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஆயில் நல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாவே நம்ம தலைமுடி நல்லா இருக்கும். நிறைய கருவேப்பிலை சாப்பிடணும். சாப்பாட்டுல கருவேப்பிலை இருந்தா மென்னு சாப்பிடணும். உடனே தூக்கி எரிஞ்சிடுறது கருவேப்பிலை எல்லாம் பார்த்தா. முருங்கைக்கீரை எல்லாம் அம்மா சமைச்சு வச்சா நல்லா நிறைய சாப்பிடணும். முருங்கைக்கீரை எல்லாம் வேணான்னு சொன்னீங்கன்னா முடி கொட்டும், சீக்கிரம் முடி கொட்டிடும். கருவேப்பிலை டெய்லியுமே ஒரு 4 இலை பச்சையா பறிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. நீ என்ன வெளியில எண்ணெய் தடவுனாலும் முடி வளராது. எப்படி இருந்தாதான் முடி நல்லா இருக்கும். உள்ள நம்ம இன்டேக் எப்படி எடுக்கிறோம், நெல்லிக்காய் சாப்பிடுறது, கருவேப்பிலை சாப்பிடுறது, முருங்கைக்கீரை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா முடி நல்லா வளரும். Keeping hair clean and healthy. Regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells, excess oil and dust. என்ன தடவுறதுன்னா சும்மா அப்படி ஊத்தி தலையில மேலாக தேய்ச்சிட்டு போயிடக்கூடாது. நல்லா அந்த விரலோட நுனி வந்து நம்ம ஸ்கேல்ப் இருக்குல்ல, அதுல போய் நல்லா படணும். சொறிவோம்ல தலைய, எப்படி சொல்லி சொறிவோம், அது மாதிரி என்ன பண்ணணும், அந்த 10 விரலையும் தலையில வச்சு எண்ணெயை வச்சு நல்லா ஸ்கேல்ப்ல படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், மசாஜ் கொடுக்கணும். அப்பதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். Rinsing the hair well with clear water and using good tooth comb for hair dressing is highly essential for the maintenance of the hair. நல்ல தண்ணியில குளிக்கணும். சரியா? சில தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்கலாம், அது மாதிரிலாம் இல்லாம நல்ல தண்ணியில குளி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ற சீப்பு உடஞ்சு பல்லு இல்லாத சீப்பை போட்டு இழுத்துனா என்ன பண்ணிடும், எல்லா முடியும் வந்துடும் கேர்ள்ஸுக்கெல்லாம்.
இல்லையா? பாய்ஸும் என்ன பண்ணணும், சுத்தமான சீப்பு. நீங்க ஒரு ரவுண்ட் சீப் மாதிரிலாம் வச்சு சீவுவாங்க, அதுக்குள்ள போய் நல்லா அழுக்கெல்லாம் மாட்டிக்கும். நம்ம என்ன பண்ணணும், அந்த சீப்பெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் சீவணும். அந்த சீப்பு நல்ல சீப்பே நல்ல சீப்பா இருந்தாதான் என்ன பண்ணும், கரெக்டா போய் அந்த ஸ்கேல்ப்ல படும் இல்லையா? மேம் இது மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஹேர், ரொம்ப நாளைக்கு கொட்டாது. கேர்ள்ஸ்னா நல்லா லாங்கா இருக்கும், பாய்ஸ்னா அந்த பால் ஹெட்லாம் வராது. சரியா? எஸ் மேம் ஓகேவா? எஸ் மேம் ஓகே. அப்புறம் வேற என்ன? இது இந்த இது இது பெரிய சாப்டரா இருக்கே, டிசீஸ் நிறைய வரும். அடுத்த வாரம் பார்க்கலாமா? எஸ் மேம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Okay, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. பூஜா, தேங்க்யூ மேம் போய் எல்லாரும் ரிவைஸ் பண்ணணும், சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்னொரு தடவை படிக்கணும். புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. 7th புக் எல்லாத்தையுமே படி. Thank you, ma'am. ஒரே நிமிஷமா இருமா, ஒரே நிமிஷம். நீ குடு. Thank you, ma'am. ஏய்